என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பர்சன் எங்க அம்மா தான். இப்படி ஒரு சப்போர்ட்டா இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. எங்க அம்மா ஒரு நிமிஷம் எங்க அம்மாவை பத்தி நினைக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இப்படி நம்ம இவ்வளோ லக்கியா நம்ம பிறந்துட்டோமே, இவ்வளோ லக்கியா பிறந்ததுக்கு நம்ம கடவுளுக்கு வந்து எப்பவுமே நன்றி சொல்லணும். நான் எப்பவுமே அதுக்கு ப்ரேயர் பண்ணி எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வருஷம் நான் வந்து ஹாஸ்டல் மாதிரி எங்க தள்ளி இருக்கணும்னு கூட நான் நிறைய நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையனை வந்து 23 வாயில வரலன்னு சின்ன வயசுல ரூம்ல கதற கதற அடிச்ச அம்மா தான் இவங்க. இவங்க இவ்வளவு ஆமா 23 இல்ல இங்க ஒரு இது என்னோட செக்மெண்ட். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினே இல்லாம ஏன்றதுக்கு 30 ன்னு சொன்னா. ஆமா 13க்கும் 30க்கும் என்னங்க தப்பு? என்ன தப்பு இங்க? அதுக்கு ஒரு பையனை 1 மணி நேரம் அடிச்சாங்க ஒரு ரூம்ல. இவங்க வந்து பெஸ்ட் தாய் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னல, அதுவே தவறுதான். இங்க இந்த மாதிரி நான் எல்லா தவறையும் நான் எவ்வளவு தவறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எங்க அம்மா என்ன வந்து அதை வந்து டக்குன்னு என்ன வந்து சால்வ் பண்றாங்க. பரவாயில்ல, இது வந்து ஒரு வாட்டி தானே பண்ணியிருக்கேன், அடுத்த வாட்டி நீ இப்படி பண்ணாத, அம்மா இருக்கேன், எதனாலும் அம்மா கிட்ட சொல்லு, என்னைக்குமே பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா வந்து லைஃப்ல வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையான விஷயம், உண்மையா சொல்லுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கேவலமானவங்கள பார்க்கவே முடியாது. இவங்க பெரிய யூத்ன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் கூட சுத்திட்டு எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப வந்து என்ன இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி, இவங்க இன்னும் அவங்க யங்குன்னே நினைச்சிட்டு இருக்காங்க போல. உலகமே சொல்லுதுடா. இந்த உலகம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. மேம் நேர்ல பார்த்தா நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு ஏத்தி விட்டு போயிடுறது. அதை நம்ம வீட்டுல எவ்வளவு நேரம் கேட்கறதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாட்டியும் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இப்படியே பண்ணி என் வாழ்க்கை பூராவே நான் இந்த மாதிரி கொடுமைகளாம் அனுபவிச்சுதான் நான் இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா தான். இன்னைக்கு